அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நடுமண்டலம் மதுரை சதங்கை வழங்கும் பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி தொகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். மதுரை உயர் மறைமாவட்டம் கொடைக்கானல் மறைவட்டத்தில் அமைந்துள்ள புனித சலேத் அன்னை திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்று மாலை அன்னையின் திருக்கொடியானது மூஞ்சிக்கல் திரியிருதய ஆண்டவர் ஆலயத்திலிருந்து பவனியாக கொண்டு வரப்பட்டு அருட்பணி ஆண்டோ அவர்களால் அர்ச்சித்து ஏற்றி வைக்கப்பட்டது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அருட்பணியாளர்களால் நவநாள் திருப்பலியும் சிறப்பு தியானமும் நடைபெற்றது. திருத்தலத்தின் வரலாறு பற்றியும் பெருவிழா பற்றியும் திருத்தல அதிபர் அருட்பணி சிலுவை மைக்கேல் ராஜ் அவர்கள் கூறுவதை கேட்போம். மதுரை உயர் மறை மாவட்டம் கொடைக்கானல் மறைவட்டம் கொடைக்கானலில் இருக்கும் மூஞ்சிக்கல் பணித்தளத்தில் உள்ள புனித சலேத் அன்னையின் திருத்தலம் அமைந்துள்ளது என்பதை அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித சலேத் அன்னையினுடைய திருவிழாவானது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 14, 15 ஆகிய தேதிகளில் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மலைகளின் இளவரசியே, மழலைகளின் மாதரசியே, பக்தர்களின் கொடையரசியே, பணிவின் எழிலரசியே, வினை தீர்க்கும் விண்ணரசியே, விண்ணுலகின் பேரரசியே, கோடைவாழ் மக்களின் கொடையே, தேடி வருவோரை என்றும் தேற்றுபவரே, நலமான வாழ்வு தந்து காப்பவரே,
நல்வழி காட்டும் விண்மீனாய் திகழ்பவரே, எம் அன்னையே புனித சலேத் நாயகியே, நீவேர் வாழ்க என்றும் வாழ்க. புனித சலேத் அன்னை இந்த கொடைக்கானலிலே வீற்றிருக்கிறாள் என்று அறிகின்ற ஒவ்வொருவருமே இந்த அன்னையை தேடி வந்து பல நலமான வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்வது ஒரு வரலாறாகும். இந்த புனித சலேத் அன்னையினுடைய திருத்தலத்தின் வரலாற்றை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது, இதோ பிரான்ஸ் நாட்டிலே லா சலேத் என்னும் சிற்றூர் கரையிலே புனித சலேத் அன்னை இரு சிறுவர்களுக்கு காட்சி அளிக்கின்றாள். அவர்கள் வழியாக இந்த உலகத்திற்கு பல்வேறு செய்திகளை சொன்னதை நாம் நன்கு அறிவோம். கண்ணீரோடு அன்னையினுடைய தோற்றத்தை கண்ட அந்த சிறுவர்கள் அந்த அன்னை அவர்களுக்கு சொன்னதை ஆழமாக உணர்ந்து அதை பறைசாற்றுகின்றார்கள். ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற மக்களாக அனைவரும் வாழ வேண்டும் என அன்னை அந்த சிறுவர்கள் வழியாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்திய தேசத்திலே இந்த கொடைக்கானல் பகுதியிலே முதல் முறையாக இந்த ஆலயமானது கட்டப்பட்டது. 1886 ஆண்டிலே இந்த கொடைக்கானல் பகுதியிலே புனித சலேத் அன்னைக்கென்று இந்த திருத்தலமானது அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 158 ஆண்டளவாக இந்த திருத்தலமானது அனைத்து மக்களையும் அன்போடு ஈர்க்கக்கூடிய, அன்போடு வருகை தரக்கூடிய ஒரு திருத்தலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சலேத் அன்னையினுடைய விழாவை கொண்டாடுவதற்கென்று மக்கள் இங்கு ஆயிரக்கணக்கிலே ஒன்று கூடுகின்றார்கள். இவர்கள் வந்து தங்களது ஆன்ம ஆசிருக்காகவும் மன அமைதிக்காகவும் இன்னும் குழந்தை பாக்கியமும் குடும்ப ஆசீரும் பல புதுமைகளையும் பெற்றுச் செல்லக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். அன்னையின் வழியாக இவர்கள் பெற்றுக்கொள்கின்ற நன்மையான காரியங்களுக்கு நன்றி கூறுகின்ற வேளையிலே இந்த கொடைக்கானலில் இருக்கின்ற புனித சலேத் அன்னையை தங்களுடைய தாயாக, அன்னையாக அவர்கள் வழிபட்டு வருகின்றார்கள். அதனால்தான் புனித சலேத் அன்னையினுடைய பெருவிழாவானது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமல்ல, கொடைக்கானலில் வாழ்கின்ற அனைத்து மத சகோதர சகோதரிகளுக்குமே இந்த விழாவானது மிகவும் அர்த்தமுள்ள விழாவாக இருப்பதை பார்க்கின்ற போது, இந்த கொடைக்கானல் பகுதியிலே அந்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த விழாவை சிறப்பிக்கின்ற விதத்தில் பல்வேறு ஜோடனைகளை இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்து அதன் வழியாக இந்த பெருவிழாவை பெருமைப்படுத்துகிறார்கள் என்பது ஒரு வரலாறாகும். 14ஆம் தேதியன்று மாலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து ஒன்று கூடி நன்றி செலுத்துகிறார்கள். மக்கள் அனைவரும் இரவு முழுவதும் இந்த தேர்ப்பணியிலே பங்கேற்று அன்னையின் வழியாக அனைத்து நலன்களுக்காகவும் நன்றி கூறுகிறார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. 15ஆம் தேதியன்று காலையிலே இங்கு நவநாள் திருப்பலி நடைபெறும், பெருவிழா திருப்பலியும் நடைபெறும். குறிப்பாக பிள்ளைப்பேற்றுக்காக மடிப்பிச்சை ஏந்துகின்ற பெண்களை மிகுதியாக பார்க்க முடியும் இந்த நாட்களிலே. எனவே அன்னையும் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு மிகுதியான காரியங்களை செய்து வருகிறார். அதற்கு சான்று பகரக்கூடியவர்களும் இன்றைக்கு இருக்கின்றார்கள். இந்த அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வாருங்கள், வந்து அன்னையின் வழியாக நீங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பையும் அமைதியையும் ஆசீரையும் பல நலன்களையும் பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இறைவனுக்கு நன்றி. மரியே வாழ்க. திட்டு திட்டாய் மஞ்சு கூட்டம், மாலை பாதை எங்கும் பக்தர் கூட்டம், சாய்ந்தாடும் கோடை பூக்கள் ஆட்டம், சலித்து மலையில் கொண்டாட்டம், சாய்ந்தாடும் கோடை பூக்கள்
இவ்விழாவிற்கு வருகை புரிந்த மதுரை உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்களை பங்குத்தந்தை மற்றும் இறைமக்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பாக வரவேற்றதை காண்போம். ஆகஸ்ட் 14 அன்று பெருவிழாவாகும். அன்று மாலை மதுரை உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்கள் தலைமையில் பல்வேறு அருட்பணியாளர்கள் இணைந்து நிறைவேற்றிய ஆடம்பர கூட்டுத் திருப்பலி நடைபெற்றது. அதன் சிறிய தொகுப்பு இதோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, கோடைமான் நகரிலே விற்றிருக்கும் புனித சலேத் அன்னையினுடைய திருத்தலத்தின் 158வது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் அனைவரும் அகமகிழ்கின்றோம், அக்களிக்கின்றோம், அன்னைக்கு நன்றி கூறுகின்றோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் நிறைவேற்ற தகுதி பெற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்திற்காகவும் மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு உலகினிலே நல் மனத்தோர்க்கு பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணைய
சொல் கொண்டேரங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நேயம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே வணங்கோர்க்கு அமைதி உண்டாகுக. நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னிமரியாவின் தாழ்நிலையை கண்ணோக்கி ஒரே திருமகன் மரியாவிடமிருந்து ஊனியல்பில் பிறக்கும் அருளை அவருக்கு அளித்து இன்று அந்த அன்னைக்கு இடையனேற்ற மாட்சியால் முடிசூட்டினீரே. அவரின் வேண்டலால் நாங்களும் அது மீட்பின் மறைநிகழ்வால் காக்க பெற்று உம்மால் உயர்த்த பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். என் இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளையே நினைத்து புகழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளையே நினைத்து புகழ்கின்றது.
ஆன்மாவின் இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல் ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர குருக்களே, அருமையான அருள் சகோதரிகளே, அன்பான மக்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளிலே புனித சலேத் அன்னையினுடைய பெருவிழா வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் மரியன்னையினுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்றோம். மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பதை நாம் இன்று நினைவு கூர்வது மட்டுமல்ல, நாம் அந்த அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா விதமான நன்மைகளுக்கும் நாம் நன்றி கூறுவதற்காகவும், அந்த அன்னையினுடைய அரவணைப்பிலே நாம் இருக்கின்றோம் என்பதை தொடர்ந்து உணர்வதற்காகவும், அந்த அன்னையினுடைய பெருமகிழ்விலே நாமும் பங்கு பெறுவதற்காகவும் இன்றைய நாளிலே வந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாம் அன்னையினுடைய விண்ணேற்பு என்ற அந்த விழாவை கொண்டாடுகின்ற வேளையில் இந்த அன்னை ஒரு சிறப்புமிக்க பேறு பெற்றவள், ஒரு சிறப்பான சலுகையை பெற்றவள் என்பதை நாம் நினைவில் கொண்டு வர வேண்டும். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியில், லூக்கா எழுதிய நற்செய்தியில்
முதல் அதிகாரம் 28வது வசனத்தில் வானதூதர் கபிரியேல் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இந்த அருள்மிக பெற்றவர் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அந்த வார்த்தையானது ஒரு சிறப்பு சலுகை அவளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிறப்பு சலுகை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அவர் தாயினுடைய வயிற்றில் கருவாக உருவாகின்ற பொழுதே பிறப்பு நிலை பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுகின்றவளாக இருக்கின்றாள். அதாவது ஜென்ம பாவம் என்று சொல்லுகின்ற அந்த பிறப்பு நிலை பாவத்திலிருந்து காப்பாற்றப்பட்டவள். ஆகவே அவளுக்கு அந்த சிறப்பு சலுகை என்பது, அந்த அருள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், அவர் உண்மையிலேயே இந்த பிறப்பு நிலை பாவத்தினால் பாதிக்கப்படாதவளாக இருக்கின்றாள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் இந்த மரியாவினுடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது, அந்த அன்னை நமக்கு பரிந்து பேசுகின்ற அன்னை, நமக்கு நிறைய நன்மைகளை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கின்ற அன்னை. எனவே நம்மை எப்பொழுதும் அவருடைய அரவணைப்பிலே வைத்திருக்கின்ற அன்னை என்றெல்லாம் நாம் போற்றினாலும் கூட, நமக்கு அந்த அன்னையின் வரியின் வழியாக எத்தனையோ நன்மைகளை இறைவன் நம்மீது பொழிந்திருக்கின்றார், நமக்கு பரிந்துரைப்போலாக இருக்கின்றாள் என்றாலும் கூட, இன்றைக்கு நாம் அந்த அன்னையினுடைய அரவணைப்பிலே இருக்கின்றோம் என்றால், அந்த அன்னையினுடைய வாழ்க்கையில் அவள், அந்த அன்னை கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவள். கடவுளுடைய அந்த வார்த்தை பொய்க்காது என்பதை உணர்ந்தவள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய வார்த்தையை நாம் வாசிப்பதற்கு தாகம் கொண்டவர்களாக மட்டுமல்ல, இறைவனுடைய வார்த்தையை வாசிக்கின்றவர்களாக, அந்த வார்த்தையை நாம் தியானித்து சிந்தித்து அதை நமது வாழ்வாக்குகின்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அந்த அன்னையை போன்று நாமும் ஒரு நாள் அந்த விண்ணகத்தில் பங்கு பெறுவோம், பெரும் மகிழ்வில் பங்கு பெறுவோம். என்றென்றும் அந்த இறைவனுடைய அந்த பிரசன்னத்திலே வாழ்வோம் என்ற அந்த ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னெடுத்து செல்வோம். அப்பொழுது கடவுளுடைய ஆசி நமக்கு கிட்டும், அன்னை மரியாளுடைய அரவணைப்பு நமக்கு இருக்கும். அந்த அன்னை மரியாள் எப்பொழுதும் நம்மோடு உடனிருந்து நம்மை காக்கின்ற, பாதுகாக்கின்ற, பராமரிக்கின்ற, நம்மோடு உடன் பயணிக்கின்ற அன்னையாக இருந்து நம்மையும் அவளோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனநிலையோடு அந்த அன்னை நமக்கு என்றும் உறுதுணையாக இருப்பாள் என்ற அந்த ஒரு உள் உணர்வோடு இன்றைய திருப்பலியில் நாம் பங்கு பெறுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை கேட்டிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணையின் இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் சேர்ப்பாயே. கருணை இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, கடவுளுடைய புனித தாயின் விண்ணேற்பு பெருவிழாவில் மகிழ்வு புகழ்ச்சி இவற்றின் பலிப்பொருளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உம்முடைய மன்னிப்பை பெற்று
நன்றி செயலில் இடைவிடாது நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னி மரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியவும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர்க்கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவராம் நம் இறைவன் தூயவரே, உலகின் இறைவனாம் ஆண்டவரே. தூயவராம் நம் இறைவன் தூயவரே, உலகின் இறைவனாம் ஆண்டவரே. வானமும் வையமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, ஓசனா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா, ஓசனா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா. ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் அடையாளத்தை அறிக்கையிடுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, நமது பாவங்களை போக்குகின்றவர். அவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உணவாகவும் பானமாக உட்கொள்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே,
வந்த அமுதே, சிந்தை மயில் உறவே, தந்தை தரும் உணவே, அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே, உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனி வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனி வாழும் உணவாக அழைத்தேன். ஆண்டவரே எங்கள் இறைவா, இறை அன்னையின் விண்ணேற்பை கொண்டாடும் நாங்கள் விண்ணக விருந்தில் பங்கு கொண்டு உமது கனிவை இறைஞ்சுகின்றோம். தீமை அனைத்திலுமிருந்து எங்களை காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக, இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. புனித சலேத் அன்னையிடம் தாங்கள் வேண்டி பெற்ற நன்மைகளை சாட்சிகளாக திருப்பயணிகள் கூறுவதை பார்ப்போமா? எங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்களை மாதா வழங்கியிருக்காங்க. நாங்கள் கேட்குற எந்த ஒரு விஷயத்தையும் மாதா கொடுக்காமல் இருக்கின்றதில் இந்த வருடத்தில் நாங்கள் ஒரு பெரிய அற்புதத்தை எதிர்பார்க்குறோம். அதுவும் கிடைக்குன்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இந்த அம்மாவை நம்பி நாடி வந்த ஒருத்தனும் வெறுங்கையோடு திரும்பி போனதாக சரித்திரமே இல்லை. ஒரு பிள்ளை தாயிட்டம் கேட்பது போல் நம்ம கேட்கும் அனைத்தையும் அன்னை இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து இதுவரையில் அனைத்து நலன்களும் பெற்று தந்திருக்காங்க. என் வாழ்க்கையிலும் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க, இன்னும் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் அன்னைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். 3 ஆண்டுகளாக இந்த சலேத்தன்னையின் பாதுகாப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா அனுபவங்களுக்காக நான் அன்னைக்கு நன்றி கூறுகிறேன். குழந்தை செல்வத்திற்காக ஜெப உதவி கேட்டபோது அன்னையின் வேண்டுதலால் அன்னையிடம் பரிந்து பேச வேண்டும் என்று அன்னையிடம் பரிந்து பேசியதினால் கிடைத்த குழந்தை செல்வத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். சென்னையிலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வந்தோம் ஃபீஸ்ட் நைட்டு கூட எங்கள் மாமியார் இங்கே வந்துன்னு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. வந்துட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க, இங்கே வந்து மடிப்பிச்சு எடுத்து கேட்டு நம்ம வந்து வேண்டுதல் வச்சோம்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும்ன்ட்டு. அதே மாதிரி நானும் எங்கள் மகளும் அவங்க சொன்ன பேச்சு கேட்டு அவங்க பேத்தி எல்லாம் வந்து மடிப்பிச்சு எடுத்து மாதாவுக்கு கொடுத்துட்டு போனோம். இந்த வருஷம் என் மகளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த வேண்டுதலை சமர்ப்பிக்கிறதுக்காக நானே, எங்கள் ஹஸ்பண்டு, என் பொண்ணு பெரிய மக, அவங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆகி இப்போ தான் 3 months ஆகுது. எங்கள் மகளுக்கு May 22 கல்யாணம் ஆகிடுச்சு. சரி, இந்த ஃபீஸ்ட்டை கண்டிப்பாக நாங்கள் பார்க்கணுன்னு இந்த தடவை ட்ரெயினில் இதுக்காக வந்திருக்கோம். இந்த சலேத் மாதா கோயிலுக்கு இதோட நிறையா தடவை வந்திருக்கேன். என் பேரனுக்கு இருதயத்தில் ஓட்டம் இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. நாங்கள் அந்த சலேத் மாதாவுக்கு நேர்ச்சை ஓட்டிருந்தோம். அது எல்லாத்துக்கும் போலே அது சரியாக போச்சு. அதுவாச்சு சலேத் மாதாவுக்கு கோடி சோஸ்திரம். நான் சலேத் மாதா கோயிலுக்கு 27 வருடமாக வந்துக்கிட்டு தான் இருக்கேன். கல்யாணம் முடிச்சதுலேருந்து எனக்கு நிறையா கிருபையும் அருளையும் தந்திருக்காங்க. என் நோயிலிருந்து நீக்கியிருக்காங்க. நாங்கள் கிடைச்ச ஒவ்வொரு வரங்களையும் அதாவது கேட்கின்ற வரங்களை எல்லாம் தன் மகனிடம் பெற்றுத்தந்த என் தேவனாய கர்த்தரிடம் பெற்றுத்தந்த என் அன்னைக்கு கோடான கோடி நன்றி சொல்லி இந்த சாட்சி ஒப்பு கொடுக்குறோம். நான் வருஷம் வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
ஆனால் நான் என்னைக்கு வந்தனோ அதுலேருந்து ஆண்டுதோறும் என்னை மாதா இங்கே வர வச்சுருக்காங்க. எங்கள் ஊருக்கு கூட நான் போகிறதுக்கு சில நேரம் தடைப்படும். ஆனால் இங்கே கொடைக்கானலில் சலைத் மாதாவுக்கு நான் கண்டிப்பாக வருஷம் வருவேன் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரியோ அதே மாதிரி என் மாதா எனக்கு நல்ல அற்புதம் செஞ்சுருக்காங்க. வருடம் நான் வந்து மாதா கிட்ட நிறைய வேண்டுதல் நான் வச்சுருக்கேன். என் நண்பர்களும் சரி எங்கள் வீட்டுக்கும் சரி நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்காங்க. திருப்பலி முடிந்தவுடன் அன்னையின் திருவுருவம் தாங்கிய தேர்பவனியானது வான வேடிக்கையுடன் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் இறை மக்கள் பெருந்திரளாக பக்தியோடு கலந்து கொண்டனர். விழா கோலம் பூண்டதம்மா, பண்ணிலே பாட்டு கட்டி பாடுங்கம்மா. கோடைமலை விழா கோலம் பூண்டதம்மா, பண்ணிலே பாட்டு கட்டி பாடுங்கம்மா. மனசெல்லாம் சந்தோஷத்தில நிறைஞ்சதம்மா, நம்ம அன்னையவள் ஊர்வலமாய் வாராளம்மா. தேரேறி அன்னையவள் ஊர்வலமாய் வாராளம்மா. கோடைமலை விழா கோலம் பூண்டதம்மா. அன்னை வாழ்க எங்கள் சலைத் அன்னை வாழ்க, அன்னை வாழ்க எங்கள் சலைத் அன்னை வாழ்க. புதுமைகள் பல புரிந்து புவியினிலே எமை காத்தாய், புதுமைகள் பல புரிந்து புவியினிலே எமை காத்தாய். தீராத நோய்களெல்லாம் தீர்த்து வைத்து வாழ வைத்தாய், தீராத நோய்களெல்லாம் தீர்த்து வைத்து வாழ வைத்தாய். அமைதி கிழந்த நிலையினிலே அருகிருந்து காத்தவளே, அமைதி இழந்த நிலையினிலே அருகிருந்து காத்தவளே. எப்போதும் உன் துணையே எங்களுக்கு போதும் அம்மா, எப்போதும் உன் துணையே எங்களுக்கு போதும் அம்மா. கோடைமலை விழா கோலம் பூண்டதம்மா. அன்னை வாழ்க எங்கள் சலைத் அன்னை வாழ்க, அன்னை வாழ்க எங்கள் சலைத் அன்னை வாழ்க. தன்னன்னாதினம் தன்னானே தனத்தானன்னாதினம் தன்னானே, தன்னன்னாதினம் தன்னானே தனத்தானன்னாதினம் தன்னானே, தன்னன்னாதினம் தன்னானே தனத்தானன்னாதினம் தன்னானே, தன்னன்னாதினம் தன்னானே தனத்தானன்னாதினம் தன்னானே. ஆகஸ்ட் 15 அன்று காலை புதுநன்மை திருப்பலியானது பங்குத்தந்தை அவர்கள் தலைமையில் நிறைவேற்றப்பட்டது. காலை 11 மணிக்கு பகல் தேர்ப்பவனியும் நடைபெற்றது. அன்று மாலை நற்கருணை ஆசிர் மற்றும் கொடி இறக்கத்துடன் திருவிழா இனிதே நிறைவேறியது. அன்னையாக வந்த
என்ன நேயர்களே, நடுமண்டலம் மதுரை சதங்கை வழங்கிய கொடைக்கானல் புனித சலேத் அன்னையின் பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சியை பார்த்து அன்னையின் ஆசீர் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் இதேபோல் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீஷா பாத்திராஜ். நன்றி.